ஒரு மெக்கானிக் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பணி டைம் முடிச்சுட்டு ரொம்ப சோர்ந்து போய் கடையை அடைச்சிட்டாருங்க. சரியான சோன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஒரு கார்ல இருந்து ஒரு வந்து இறங்குறாரு. ஐயா ஐயா ஐயா, இங்கே எனக்கு உதவி செய்யணும், என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, நீங்கள் எனக்கு பஞ்சர் பார்த்து கொடுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இல்லைங்க டைம் ஆயிடுச்சுங்க, நான் கிளம்புறேங்க அப்படின்னா, ஐயா அப்படி சொல்லக்கூடாது, என்னுடைய மனைவி வந்து பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், தயவு செய்து நீங்கள் வேலை பண்ணணுன்னே. சரி, கஷ்டப்பட்டு அந்த மலையில் பயங்கரமான மலையா அந்த காரையும் ரிப்பேர் பார்த்து கொடுத்து அனுப்பிடுறாரு. உடனே அவர் சன்மானமாக பணம் கொடுக்குறாரு. அதை வந்து அந்த மெக்கானிக் வந்து வேணாங்க, உங்களுடைய மனைவியை முதல்ல போய் பாருங்க அப்படின்னோடனே நேராக போகிறாரு, மனைவியை பார்க்குறாரு. அதன் பிறகு காலங்கள் ஓடுது. ஒரு நாள் இந்த மெக்கானிக் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த மெக்கானிக்கை ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணும்போது பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணணும், பெரிய பணத்தொகை தேவைப்படுது. பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு இல்லை, முழிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. தன்னுடைய மகள் ஊராக சுற்று போயிட்டா பணம் வாங்குறதுக்கு. பக்கத்தில் ஒரு பில் வந்திருக்கு. அந்த பில்லை பார்க்குறாரு. பார்த்தவொன்னு பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் எழுதிருக்கு. காரணம் என்னென்னா, ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. அதை பார்த்து ஆச்சரியத்தோட பார்க்கும் பொழுது கீழே ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னா, ஒரு நேரத்தில் நீ வந்து கடை அடைச்சிட்டு போகும்பொழுது நான் வந்தேன், என்னுடைய கார் ரிப்பேர்னு சொன்னேன், எனக்கு ரிப்பேர் பார்த்து கொடுத்த என் மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை தான் இப்போ உனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்னு மகிழ்ச்சியில் அப்படி துடிச்சிட்டாருங்க. அதாவது நாம் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சோம்னா எப்படியாவது அந்த உதவி நமக்கு கண்டிப்பாக வந்தே சேருங்க. அது அவர் மூலமோ இல்லை இறைவன் மூலமோ கண்டிப்பாக வந்தே சேரும். இந்த கதை உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கீழே கருத்து தெரிவிச்சுட்டு போங்க. அதனால் உதவி செய்தவர் வந்து என்றைக்குமே தாழ்ந்து போகவே மாட்டார். இன்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு அந்த உதவி வந்து சேரும்.